சில சினிமா பாட்டுகள் ரொம்ப அருமையான பாடல்களா இருக்கும். இப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால, பல ஆண்டுகள் ஆயிருச்சு. ஒரு பாட்டு மிகப்பெரிய சாதனை பண்ணுது. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. இந்த பாட்ட உண்மையிலே கேட்டவங்க எல்லாருமே ரொம்ப அதிசயித்து கேட்டு மீண்டும் மீண்டும் கேட்டாங்க. நானே பலமுறை கேட்டது பாட்ட மனப்பாடம் கூட செய்து மேடைகள்ல பேசியிருக்கிறேன். அந்த கவிஞர் அவ்வளவு அருமையா இருக்காங்க. வாழ்க்கை ஒரு போராட்டம் தான், கை விட்டுறாத. ஏதாவது தன்னம்பிக்கை எப்போது இருக்கணும்? என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. உன் மனதை கீறி விதை போடு, அது பெரிய மரமாயிரும். இப்படி எல்லாம் தன்னம்பிக்கையை விதைக்கக்கூடிய அருமையான பாடல். ஒரு செய்தி கூட, ஜப்பான் நாட்டிலே கூட இந்த பாடலை விரும்பி கேட்டதாகவும், ஏதோ ஒரு பாடத்திட்டத்திலே இந்த பாடலை இடம்பெற செய்ததாகவும் கூட அறிகிறோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியவில்லை. அவ்வளவு அருமையான பாட்டு. ஆனா அந்த பாட்டினுடைய அந்த முதல் வரியை பார்க்கிற போது இலக்கணம் கொஞ்சம் இடிக்கிறது என்று நினைக்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே என்றால், சினிமா பாட்டு வந்து அந்த டியூனுக்காக எழுதப்பட்ட பாட்டு, மெட்டுக்கு தானே பாட்டு. அந்த மெட்டு வருகிற போது ஒவ்வொரு பூவுமே என்று சொன்னால் சரியாக வராது என்று ஒவ்வொரு பூக்களுமே என்று எழுதியிருக்கிறார். நாம் இதையெல்லாம் கண்டுகொள்ளாம விட வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு பூக்களும் என்பது தவறு, ஒவ்வொரு பூவும் என்பதுதான் சரி. ஒவ்வொரு என்பது ஒருமையிலே சொன்னால் ஒருமை, ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொருவரும், ஒவ்வொரு மாணவனும், அது ஒவ்வொரு பூவும், ஒவ்வொரு பூக்களுமே என்று சொன்னால் இலக்கணம் சற்றே இடிக்கிறது. இருந்தாலும் இதையெல்லாம் நாம் மரபு வலு என்று கொண்டலாம். கவிதையில் எழுதப்பட்டதால் அதை நாம் பெரிதாக நினைக்க வேண்டியதில்லை. அந்த பாடலை பாராட்டுவோம். அந்த பாட்டை கேளுங்கள். அருமையான செய்திகள். தன்னம்பிக்கை இழந்து தவிக்கும் போது தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு அருமையான வரிகளை கொண்ட பாடலை எழுதிய அந்த கவிஞருக்கு நம்முடைய பாராட்டுகள்.